திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். விமான சாகச நிகழ்ச்சியை சுமார் 10 லட்சம் பேர் நேரில் கண்டுகளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. சென்னை மெரினாவையொட்டிய காமராஜர் சாலையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்துக்கு நேர் எதிரில் இந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரைக்கு நேரில் வந்து விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், தலைமை ஏர் மார்ஷல் ஏ.பி. சிங், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் நேரில் கண்டனர். பாராசூட் சாகசத்துடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. பயிற்சி பெற்ற ஆகாஷ் கங்கா குழுவினர் பாராசூட் மூலம் வானில் இருந்து குதித்து சாகசம் செய்தனர். அடுத்ததாக ஹெலிகாப்டர்களில் மெரினா கடற்கரையை வட்டமடித்தபடி வலம் வந்து பணைய கைதிகளை ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலம் இறங்கி மீட்பது போல் வீரர்கள் சாகசம் செய்தனர். தொடர்ந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை பிரமிப்படைய செய்தனர். வானில் வட்டமிட்ட ஹெலிகாப்டர்கள் ஆகாயத்தில் இதயம் மறைந்து பார்வையாளர்களின் மனம் கவர்ந்தன. C7 ரக விமானத்தின் மகாபலி சூரியகிரண் அணிவகுப்பு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. சூரியனை நோக்கியபடி சீறி பாய்ந்த சூரியகிரண் விமானங்கள் வானில் வட்டமடித்து சுழன்று வந்து மூவர்ண கொடியை வரைந்து சாகசத்தில் ஈடுபட்டன. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சியை சுமார் 10 லட்சம் பேர் நேரில் கண்டுகளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் உலகிலேயே அதிக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்று லிம்கா சாதனை புத்தகத்தில் சென்னை விமான சாகச நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.